அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜாத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வெயிட்லெஸ்ஸுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு தோசையை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட க்ளீனிங் டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸாக மிக்ஸி க்ளீன் பண்ணுறதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மிக்ஸியை நம்ம எவ்வளோ தான் டெய்லி க்ளீன் பண்ணி வச்சாலும் அதில் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கி இருந்துக்கிட்டே இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டை வச்சு. இது நம்ம அதிகமாக தண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ப்ரஷ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும். அதில் கொஞ்சமாக தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பழைய ஸ்க்ரப் எடுத்து கொஞ்சமாக டிப் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸியை நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமே படுற அளவுக்கு நல்லா கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சைடில் இடுக்கில் எல்லா பக்கமே நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட மிக்ஸியை நல்லா க்ளீன் பண்ணி வைக்க வந்து மிக்ஸி எப்போவுமே க்ளீனாக இருக்கும். மிக்ஸியை ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டாலே போதும். இதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஜெல்லோ இல்லைன்னா ஏதாவது லிக்யூடோ யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப கொலண்டு இருக்கும். அதை தொடச்சி எடுக்கிறதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு நம்ம தொடச்சி எடுக்கும்போது நம்ம சீக்கிரமாகவே அதை க்ளீன் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். என்னோடய மிக்ஸி நல்லா புதுசு போல் பலண்டு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷ் பண்ணுற அளவுக்கு மட்டும் தான் பேஸ்ட் எடுத்தேன். அதுலேயும் பேலன்ஸ் இருக்குது. அதை வீணாக்காமல் டைல்ஸ் இடுக்கில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி விடும்போது எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே சுத்தமாக வந்துடும். டைல்ஸையுமே இதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஒரு ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்டா எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடவே இருக்காது. பாருங்கள், நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. கொஞ்சம் நேரம் தான் இதை க்ளீன் பண்ணேன். ஆனால் என்னோடய கிச்சன் எப்படி பலண்டு இருக்குண்டு கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு க்ளீன் பண்ணும்போது எறும்போட தொல்லையும் நமக்கு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கிற கிளாஸை தான் பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். கிளாஸ் யூஸ் பண்ண அதோட பிரைட்னஸ் எல்லாம் போய் ரொம்ப டல்லாகிடும். அதுவும் இல்லாமல் டீ காஃபியோட கரையெல்லாம் அதில் சேர்ந்து ரொம்ப அழுக்காயிடும். அந்த மாதிரி இருக்கிற கிளாஸை இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கிளாஸ் நல்லா புதுசு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 2 தடவைக்கு ஒரு தடவை 3 தடவைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணணும்டா நம்ம கிளாஸ் புதுசில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பேஸ்ட்டை வச்சு மிக்ஸி, கவுண்டர் டாப், டைல்ஸ் மட்டும் இல்லை, செவத்தில் இருக்கிற கரையை நம்ம எடுத்துடலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி செவத்தில் அதிகமான கரைகள் இருக்கும். இது வந்து மருதணி கரை தான். இந்த மாதிரி கரையை நம்ம பேஸ்ட்டு வச்சு ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது அந்த கரை சுத்தமாகவே போயிடும். பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை வச்சு ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாலே செவத்தில் இருக்கிற எல்லா கரையுமே போயிடும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி கரைகள் அதிகமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் செவத்தில் பென்சிலை வச்சு கிறுக்கி வச்சுருவாங்க. அந்த பென்சில் கரையும் இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு பழைய ப்ரஷ்ஷை வச்சு அதில் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி விடும்போது அதில் இருக்கிற கரைகள் அப்படியே போயிடும் நமக்கு. இந்த பென்சில் கரை போகிறதுக்கு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. லைட்டாக நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டாலே போதும். அதில் இருக்க கரைகள் எல்லாமே போயிடும். இப்போ நான் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், செவத்தில் அந்த பென்சில் கரை கொஞ்சம் கூட இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான தோசையை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட்லெஸ் செய்கிறவங்க இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. 1 கப் கருப்பு கொண்டக்கடலை, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதோட 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறி வரும், அதனால் 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன்.
இந்த தோசையில் நான் அரிசி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. அதனால் வெயிட்டில் செய்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நல்லா 6 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த தடவை மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜரில் தூக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம தோசை ஊற்றும் தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் 4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இது வெயிட்டில் செய்கிறவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் வாரம் 2 தடவை இந்த தோசை ஊற்றி கொடுத்தா நிறைய ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம ரோஸ்ட் மாதிரியும் பசங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து, அப்படி இல்லைன்னா அடை மாதிரியும் ஊற்றுறோம். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட தொட்டுக்க தக்காளி சட்னி, பூண்டு சட்னி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதை கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொண்டக்கடலை, கேழ்வரகு இது எல்லாமே சாப்பாட்டில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி தோசையாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக தக்காளி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தக்காளி வாங்கும்போது நம்ம எவ்வளோ தான் பார்த்து கொஞ்சம் செங்காயாக வாங்கினாலும் சீக்கிரமே தக்காளி வீணாக போயிடும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், 10 நாள் ஆனாலும் தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளியை பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா ஒரு காஞ்ச கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதோட முகப்பு பகுதியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சேன்டா 10 நாள் ஆனாலும் தக்காளி வீணாக போகாமல் புதுசு மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜல்லடை எல்லா வீட்லேயுமே இருக்கும். இது தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நூடுல்ஸ் வடிகட்டுறது இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த ஜல்லடை வாங்கின கொஞ்ச நாள்லேயே தண்ணிப்பட இதெல்லாம் ரொம்ப கருப்பாக போய் ரொம்ப ட்ரிம் ஆகிடும். இதை நம்ம எவ்வளோ தான் சோப்பு போட்டு கழுவினாலும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ஜல்லடை புதுசு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பீஸாக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோல்லாம் சீவ தேவையில்லை. கல் உப்பில் இதை டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்குன்னு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம என்ன லிக்விட் விட்டு கழுவுவோமோ அந்த மாதிரி கழுவி பாருங்கள், புதுசு மாதிரி இருக்கும். சில வீட்டில் எல்லா வேலையுமே ஸ்டவ்வில் முடிச்சுட்டு தான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண எல்லா வேலையுமே முடிச்சு நம்ம டயர்டாக இருப்போம். அந்த சமயத்தில் எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திருக்க ஆயில், தண்ணி இது எல்லாமே ஒரு கிளாத்தை வச்சு நம்ம துடைக்கும் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பரோட்டா நம்ம வளர்க்கும்போது எவ்வளோ தான் பார்த்து வளர்த்தாலும் அந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வராது. நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணி வளர்த்தாலும் சைடில் சுருங்கி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக நம்ம பரோட்டா வளர்க்குறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதனால் பரோட்டா வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரோட்டா பேடா போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு எடுத்து அதுக்கப்புறம் பரோட்டா வளர்க்கும்போது பரோட்டா சைடில் சுருங்காமல் நல்லா சர்க்கிள் ஷேப்பில் நல்லா அழகாக வரும், ரவுண்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தடவை வளர்த்ததுக்கும் இப்போ வளர்க்குறதுக்கும் அதில் அந்த கூலிங் இருக்கிறதுனால நம்ம வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுருட்டிக்கிட்டு வராமல் நல்லா நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பரோட்டா வளர்த்துடலாம். எவ்வளோ பரோட்டாவாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ தான் பார்த்து சாம்பார் செஞ்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த 3 பொருளை மட்டும் சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம சாம்பார் எப்படி தான் வச்சுருந்தாலும் இந்த 3 பொருளை மட்டும் சேருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக நுணுக்கிக்கலாம். நம்ம ஜீரகத்தை காய்கறி வேக வைக்க இல்லைன்னா தாளிக்க அந்த மாதிரி சேர்க்குறத விட இந்த மாதிரி உரலில் நொறுக்கிட்டு போட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நுணுக்கிக்கிறேன். இது நம்ம மிக்சி ஜாரில் கூட பல்ஸ் மூட் பண்ணி போடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதோட ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டில் தோல் எடுக்காமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கேன்.
இந்த 3 பொருள் தான். இந்த 3 பொருளே நம்ம சாம்பாரில் சேர்க்கும் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நம்ம பருப்பில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நுணுக்கிட்டு போட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் எப்படி தான் வச்சுருந்தாலும் இதை நம்ம நுணுக்கிட்டு சேர்க்க வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மலாக தான் சாம்பார் வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக இதை சேர்த்துட்டு சேவ் பண்ண வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார். நான் உங்களோட ஷேர் பண்ண டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.